சுக்கிரனின் பாத கமலம் தொட்டு நான் எனக்கு தெரிஞ்ச ஜோதிடத்தில் சில கருத்துக்களை பகிர்ந்துக்க போகிறேன். எனது பெயர் குரு மணிகண்டன். எனது ஊர் பாலக்காடு, கேரளா. எனது மொபைல் நம்பர் 3835155656. 3835155656. இப்போ என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற 2 பேருமே சுக்கர கடாட்சத்திலேயே உட்காந்துருக்காங்க. அதனால நானும் இந்த சுக்கர கடாட்சத்தை பற்றியே பேசிடல அப்படின்ட்டு. ஏன்னா கோபி பிரியனும் சுக்கரன் தான், புதன் சுக்கரன், வயர்மணி அம்மாவும் சுக்கரன் செவ்வாய் தான். அப்போ 2 பேருமே சுக்கர கடாட்சத்தில் உட்காந்துருக்கிறதுனால நான் சுக்கர கடாட்சத்தை பற்றியே பேசிடலன்னு. ஏன்னா எந்த வாசை பேசினாலும் அதில் ஒரு வார்த்தை மட்டும் வரக்கூடாது, பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் வரக்கூடாது. ஏன்னா நமக்கு பேச்சு முக்கியம். அப்போ இப்போ நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது மீண்டும் மீண்டும் திருமணம் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே 35 வயசு, 40 வயசு, 45 வயசு, 38 வயசு, இந்த மாதிரி பெண்களானாலும் சரி ஆண்களானாலும் சரி அந்த வயசுல தான் இப்போ சுக்கிரன் வந்து தத்தளிக்க வைக்கிறார். அப்போ இந்த சுக்கிர கடாட்சம் தத்தளிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து எதிர்பாராத ஆசைகள், விபரீத ஆசைகள், இதெல்லாம் தான் வந்து மனுஷனை வந்து ஒவ்வொரு அவஸ்தைக்கும் ஆளாக்குது. நம்ம நண்பர் வேற அவஸ்தின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால அந்த பாக்கியத்துக்கு ஒரு பலம் கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ இப்போ இந்த மாதிரி ஒருவருடைய ஒரு திருமண காலம் அப்படிங்கிறது எப்படி அமையும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி சம்பந்தப்படாம திருமண காலம் வராது. 2ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி சம்பந்தப்படாம திருமண காலம் வராது. அதே மாதிரி திருமண மாசமும் வராது. அதே மாதிரி திருமண முகூர்த்தமும் வராது. அதே மாதிரி திருமண கிழமையும் வராது. இதெல்லாம் சம்பந்தப்பட்ட மட்டும்தான் ஒரு திருமணம் நடக்கும். எல்லாருமே திருமணம் நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ 3ஆம் பாவம் முக்கியம், 7ஆம் பாவம் முக்கியம், 11ஆம் பாவம் முக்கியம், 1ஆம் பாவம் முக்கியம், 5ஆம் பாவம் முக்கியம், 9ஆம் பாவம் முக்கியம், 10ஆம் பாவம் முக்கியம்னு எல்லா பாவகம் முக்கியம். அப்போ ஒரு திருமணம் நடக்கணும்னா 12 பாவகம் முக்கியம். இந்த 12 பாவகம் சேராம ஒருத்தருக்கு திருமணம் நடக்காது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, லக்னங்கிற நாமம் தனம் வாக்கு குடும்பத்துக்காக 3ஆம் இடங்கிற கையேந்தி, 4ஆம் இடங்கிற தாம்பூலத்தை, 5ஆம் இடங்கிற பெரியோர்களை நிச்சயிக்கப்பட்டு, 6ஆம் இடங்கிற உறவுகளை கொண்டு வந்து 7ஆம் இடங்கிற கலத்திரத்துக்கு பந்தலிட்டு, 7ஆம் இடங்கிற கலத்திரத்தை ஒன்று சேர்த்து 8ஆம் இடங்கிற அந்தரங்கத்தில் பங்கு போட்டு, 9ஆம் இடங்கிற தந்தை பாக்கியத்தை எடுத்து, 10ஆம் இடங்கிற பிரசவத்தை பார்த்து, 11ஆம் இடங்கிற அந்த யோகத்தை அனுபவிச்சு, 12ஆம் இடங்கிற சுகத்தை நம்ம வந்து அயனசயன போகங்கிறதும், நம்ம உறங்கக்கூடிய இடங்கிற சந்தோஷங்கிறதையும் சேமிப்புங்கிறதையும் அனுபவிக்கணும். இப்படி இந்த 12 பாவமும் சேராம ஒரு ஆணும் பொண்ணும் சேர்ந்துட்டு காரியம் இல்லை, செயல்பாடு நடக்காது. அப்ப அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, ஒற்றுமை இருக்காது. அப்போ ஒருத்தருக்கு 12 பாவங்களுக்கு உண்டான கிரகங்களும் அவங்களுடைய ஜாதகத்தோடையும் திருமணத்தோட லக்னத்தோடையும் ஒன்றி போகும் பொழுதே அவர்கள் நல்ல தம்பதியர்களாக மாறுகிறார்கள். அப்போ அந்த நல்ல தம்பதியர்களா அப்படிங்கிறதுக்கு நாம என்ன சொல்லணும்? 2 பேரும் சண்டையே கட்டிக்கிறாம இருக்கிறாங்கிறதுக்காக நல்ல தம்பதி அல்ல. எத்தனை சண்டை கட்டிக்கிட்டாலும் விட்டு கொடுக்காம இருக்கிறவங்க தான் நல்ல தம்பதிகள். எப்படி? எத்தனை சண்டை கட்டிக்கிட்டாலும் விட்டு கொடுக்காம இருக்கணும், அவங்க தான் நல்ல தம்பதிகள். அதாவது அடிக்கிற கைதான் அணைக்கும், அப்படிங்கிற மாதிரி, அணைக்கிற கைதான் அடிக்கும். அந்த மாதிரி தம்பதியர்கள் எவ்வளவு சண்டை கட்டினாலும் பிரிஞ்சிக்க கூடாது. ரோட்ல இழுத்து போட்டு அடிச்சார், வீட்டுல இருக்காம அடிச்சார் அப்படிங்கிறது இல்லாம சந்தோஷமா இருக்கிறது எப்படின்னா விட்டு கொடுக்கறதுல இருக்கு. அதுதான் இங்க 2 பேர்த்து சுக்கிரனை வச்சுட்டு நான் பேசுனது. விட்டு கொடுத்தவன் கெட்டு போறது இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்போ அந்த பழமொழிக்கு தகுந்த மாதிரி நீங்க எல்லாருமே செக் பண்ணிக்கிங்க. உங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணீங்கன்னா உங்களுடைய திருமணத்துக்கு இந்த 2ஆம் பாவாதிபதி, 4ஆம் பாவாதிபதி, 7ஆம் பாவாதிபதி, 10ஆம் பாவாதிபதி இவங்க சம்மந்தப்படாம ஒரு திருமணமா இருந்தாலும் நடக்காது, 2 திருமணமா இருந்தாலும் நடக்காது, 40 திருமணம் பண்ணாலும் நடக்காது. இவங்க சம்மந்தப்பட்டா மட்டும்தான் நடக்கும். கணக்கு போட்டு பாருங்க, இங்க இருக்கிறீங்களே சரியா வரும். அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணம் ஆகிறவங்க பிரியக்கூடாது. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் அதிகமா நடக்கிறது அதுதான். அப்ப ஏன் பிரிகிறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்ப நாம என்ன சொல்றோம்? அது வந்து கிரகம் செய்யக்கூடிய செயல்கள், அவங்களுக்கு தசா புத்திகள் நடத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்றோம். சரிதான், இருக்கட்டும்.
அப்போ அந்த கிரகமும் தசா புத்தி எப்படி மாறும், எந்த நேரத்தில் மாற்ற முடியும், எந்த நேரத்தை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் முகூர்த்த நேரம். அப்படிங்கிறது தான் முகூர்த்த நேரம். அப்போ அந்த முகூர்த்த நேரத்தில் நாம நல்ல ஒரு முகூர்த்த நேரமா போட்டு நல்ல ஒரு திருமணத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல எப்படி பாட்டு இருக்கு தெரியுங்களா? என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரியவங்க ஆசி, ஏத்த மக ராசி, அதை ஊர் முழுக்க பேசி நீ கொட்டு மேலம் கொட்டி வாசி. அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கும். அதாவது முகூர்த்த நேரத்தை மட்டும் சரியா அமைச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா அவங்க வீட்டில் என்ன தசா நடந்தாலும் சரி, புத்தி நடந்தாலும் சரி, அங்க அவங்க சக்தி குறையாம இருக்கும். எப்படி அவங்க சக்தி குறையாம இருக்கும். அப்போ நமக்கு ஒரு திருமணம் தம்பதிகள் பிரியாம இருக்க வேண்டியதற்கு தேவை என்ன? முகூர்த்தம். நாம் தாலி கட்டக்கூடிய நேரம், அந்த குறிச்சு கொடுக்கக்கூடிய லக்னம், நாம அதே மாதிரி நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடிய அந்த முகூர்த்த நேரம், அதே மாதிரி நம்ம சாந்தி முகூர்த்தம் நடத்தக்கூடிய அந்த தாரா முகூர்த்த நேரம், இதெல்லாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த செயல்பாடு நல்லா இருக்கும். அப்போ இதையெல்லாம் பார்க்காம பண்ண வேண்டாம். அப்படி பண்றப்ப தான் இந்த காலத்தில் நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது. அதிகமான என்ன சொல்றது, விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே வழக்காகவும் வம்பாகவும் நடக்கிறது. ஏன்னா நம்மளுடைய தீரையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடங்கிற தந்தை, அதாவது 6 வயசு தந்தையும் 10 வயசு தாயும் சேர்ந்தா 16 வயசு குரு வராரு அப்படின்னு சொல்றோம். எப்படி? 6 வயசு தந்தையும் 10 வயசு தாயும் சேர்ந்தா, அதுல 10 வயசுங்கிறது சந்திரன், 6 வயதுங்கிறது சூரியன், இவங்க 2 பேரும் சேர்ந்தா 16 செல்வங்கள் சொல்லக்கூடியதா குரு. என்னது? 16 செல்வங்கள்னு சொல்லக்கூடிய குரு வராருன்னு அர்த்தம். நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? குரு பார்வை வருது, குடும்பம் வருதுன்னு நினைச்சுக்கிறீங்க. அப்படி இல்லை. குருவுக்கு என்னன்னா 16 செல்வங்கள்னு அர்த்தம். இந்த 16 செல்வத்தை கொடுக்கக்கூடிய தகுதி குருவுக்கு மட்டும்தான் இருக்கு. வேற யாருக்காவது இருக்கீங்களா? குருவை தவிர சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. அப்போ இந்த 16 செல்வத்துக்கு உண்டானவர் குரு. அதனாலதான் குரு பார்வை வரணும், குரு பார்வை வரணும்னு சொல்றது. வேற எதுக்காகவும் குரு பார்க்கணும்னு சொல்லல. குரு பார்வை வந்தா ஒரு பெண் அந்த திருமண செயல்பாட்டுக்கு ரெடி ஆயிட்டான்னு அர்த்தம். உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் உண்டான அந்த செயல்பாட்டுக்கு ரெடி ஆயிட்டான்னு அர்த்தம். ஒரு ஆண் தன்னை தகுதியாக்கி கொள்ளுவனாக ரெடி ஆயிட்டான்னு அர்த்தம். இவ்வளவுதான வழிய, குரு பார்வைக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆணை, அதாவது பெண்ணை விட ஆண் முதிர்ந்தவனாக இருக்க வேண்டும். அதே மாதிரி வீட்டுக்கு தலைமகன் ஒற்றைப்படை வரிசையில தான் திருமணம் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த ஒற்றைப்படை இரட்டைப்படைன்னு வந்துச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆண் எப்பொழுதும் முதிர்ந்தவனாக இருக்க வேண்டும், பெண் அவளுக்கு தாழ்ந்தவளாக இருக்க வேண்டும் வயதில். அப்பதான் அவங்க வழி நடத்தும் பொழுது சரியாக இருக்கும் என்று. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய விஷயத்துல ஏகப்பட்ட விஷயம் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா திருமண பந்தத்தில் எப்பவுமே ஒரு ஆணை விட பெண் 1 மணி நேரமாவது முன்னாடி பிறந்தவளா இருக்கணும். பெண் 1 மணி நேரமாவது, அதாவது இப்போ நீங்க ஒரு ஆண் 10 மணிக்கு பிறந்திருக்கார் அப்படின்னா ஒரு பெண் 9 மணிக்காவது பிறந்திருக்கணும். அதே மாதிரி ஒரு பெண் தேய்விரை என்றால் ஆண் வளர்பிறையாக இருக்க வேண்டும். ஒரு ஆண் வளர்பிறை என்றால் பெண் தேய்விரையாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாம 2 பேரும் தேய்விரையா இருந்துட்டாங்க அப்படின்னா அங்க என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல பயங்கர பிரச்சனை வரும். எதுல பிரச்சனை வரும்? பொருளாதாரத்துல. ஏன் பொருளாதாரத்துல வருதுன்னா, தேஞ்சு கொண்டே இருக்கிறது என்ன? சந்திரன். சந்திரன் எந்த இடத்துக்கு தேவைப்பட்டவர்? காலச்சக்கர பிரகாரம் சுகஸ்தானத்துக்கு தேவைப்பட்டவர். அப்ப அந்த இடம் பொருள் இடம். அப்ப அந்த பொருள் தேய்ந்து கொண்டே போகும். எவ்வளவு சேமிச்சாலும் அங்க இருக்காது. 50 கோடிக்கு வீடு கட்டியிருந்தாலும் 100 கோடி கடன் வச்சிருப்பாங்க. ஆனா வசதி கண்ணுக்கு தெரியும், வாழ்க்கை முன்னுக்கு தெரியாது, பின்னுக்கு தான் தெரியும். அப்போ அதனால எப்பவுமே நமக்கு ஒரு ஆண் வளர்பிறையாகவோ பெண் வளர்பிறையாகவோ யாரோ ஒராவது வளர்பிறை வேணும். அதே மாதிரி யாரோ ஒருத்தராவது ஏஎம்ல பிறந்தவங்களா இருக்கணும். ஒருத்தர் பிஎம்ல பிறந்தவங்களா இருந்தா பிரச்சனை இல்லை. 2 பேரும் ஏஎம் இருந்தா ஓகே, அதுல 1 மணி நேரம் முன்ன பின்ன வேணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயத்துல ஏகப்பட்ட ஜாதகத்துல இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம பார்க்கலாம். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? வளர்ச்சியில் பிரச்சனை, வளர்றதுல பிரச்சனை. அப்ப அவங்க சேரக்கூடிய அந்த, இப்போ ஐயாவோட சொன்னாரு நம்ம ரவி ஜெயக்குமார் ஐயா, ஓரைன்னு. இப்ப அந்த நேரத்துல ஒதுங்கக்கூடிய ஓரை என்னவோ அதற்குண்டான தன நஷ்டத்தையும் உயிர் நஷ்டத்தையும் அவங்க கண்டிப்பாக அனுபவிப்பாங்க.
அப்போ நம்ம இந்த முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது நம் ஜாதகத்தையே மாற்றி தரும். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் மட்டும்தான் ஜாதகம் பார்த்தாங்க, வேற யாரும் பார்க்கல. அவங்க மட்டும் கூடயே ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இவங்க எப்படி எல்லாம் சொல்றாங்களோ அந்த மாதிரி எல்லாம் அவங்கள வழி நடத்திக்கிட்டு அவங்களே அந்த ராஜா அப்படியே வம்சாவளியை ஆண்டுகிட்டே வருவார். அதுல யாரோ ஒரு ஆள் வந்து நான் புரட்சி பண்றேன்னு காதல் திருமணமோ இல்ல கலப்பு திருமணமோ பண்ணிட்டாருன்னா அந்த அரசாங்கம் அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல அந்த ராஜாங்கமே இருக்காது. அப்போ இன்னைக்கு பிறந்த குழந்தை வரைக்கும் கிடைக்குது ஜாதகம் அப்படிங்கிறது. இன்னைக்கு பிறந்த குழந்தை வரைக்கும் கிடைக்குது. அப்ப அதை பயன்படுத்துங்க. இன்னைக்கு ஒரு ஜாதகர் ஜோதிடர் சொல்றதை வச்சுட்டு தானே நீங்க 10 லட்சத்துல இருந்து 10 கோடி வரைக்கும் செலவு பண்றீங்க. 1000 கோடி செலவு பண்றவங்க இருக்காங்க திருமணத்துக்கு. பண்றீங்களா இல்லைங்களா? ஆனா ஒரு ஜாதகருக்கு 100 ரூபாய் மட்டும்தான் கொடுப்பேன்னு சொன்னா அது என்ன? இவங்க 100 ரூபாய்க்கு வாங்கி நீங்க 1000 ரூபாய் வலிமைக்கு பண்றீங்க. அப்ப அங்க 100 ரூபாய் மதிப்பு கொடுத்தா அவங்க எப்படி உங்களுக்கு நல்ல விதத்தை சொல்லுவாங்க? அப்போ இது போல நியாய பிரகாரம் பார்த்தா நம்ம இடம் விற்கிற மாதிரி சொல்லணும். கமிஷன் ஒரு பர்சன்டேஜ். நீ 10 கோடி ரூபாய்க்கு கல்யாணம் பண்றியா, எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துரு அப்படின்னு இல்லையா? அப்போ நான் அது ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த 500 ரூபாய் 1000 ரூபாயில நம்பித்தான் நீங்க இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. அப்படித்தானே பண்றாங்க எல்லாரும். அவர் சொல்லிட்டாரப்பா அவங்க 10-20 வருஷம் நல்லா இருப்பாங்க, அவங்க வந்து வாழ்வாங்க எல்லாம் கிடைக்கும், அவர் இந்த 2 பேருக்கு பொறுத்து இருக்குன்னு சொல்லிட்டாரு நம்பித்தானே ஒரு ஆணும் பெண்ணையும் சேர்த்து வைக்கிறீங்க. 50 லட்சம் 1 கோடி 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் லட்சக்கணக்கில் செலவு பண்றீங்க. அது யாருடைய ஒரு வாக்குக்காக செலவு பண்றோம்? ஒரு ஜோதிடர் சொன்னாரப்பா நல்லா இருப்பாருன்னு, அப்ப அவருக்கு மட்டும் 1000 ரூபாயை கொடுத்தாலும் சங்கடப்படுறீங்க, 500 ரூபாயை கொடுத்தாலும் சங்கடப்படுறீங்க, 50,000 ரூபாயை கொடுத்தாலும் சங்கடப்படுறீங்க. ஏன் சங்கடப்படணும்? அப்ப நீங்க அவர்கிட்ட திருப்தியா கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஜோதிடருக்கு நேரத்தை கொடுங்க பாக்குறதுக்கு. அவசரப்படாதீங்க. ஜாதகத்தை கொடுத்தா நேரத்தை கொடுங்க, அவசரப்படக்கூடாது. அவசரப்படுறப்ப என்ன ஆகும்? அந்த அவசரப்படுற நேரம் கூட உங்களுடைய நேரத்தை மாற்றிவிடும், தவறாக்கிவிடும். அவங்களுக்கு அந்த நேரத்தை கொடுக்குறப்ப சில நேரம் ஒரு ஜோதிடர் இந்த நேரத்துல இருந்து இந்த நேரத்துல பார்த்தா நல்ல நேரமா இருக்கும், அப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும், அப்ப சொல்லலாம் நினைப்பாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயா எனக்கு நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ள வேணும், நீங்க பார்த்து சொல்லிருங்க. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? அவருக்கு அந்த நேரத்துல என்னென்ன கிரகம் அவருக்கு வேலை செய்து அதை பார்த்து சொல்லிடுவார். அப்போ உங்க விதி செயல்படும். விதியை மதியால வெல்லலான்னு ஒரு வாசகம் இருக்கு. இது எதனால விதியை மதியால வெல்லலான்னு சொன்னாங்க தெரியுங்களா? விதிங்கிறது நம்ம ஜாதகம், மதிங்கிறது ஜோதிடருடைய அறிவு. அவரை கொண்டு போய் அவர் வழிநடத்தல் நடக்கும்போது நாம கொஞ்சம் தப்பிப்போம் அப்படிங்கிறது தான் விதியை மதியால வெல்லலாம் அப்படின்னு சொன்னது. ஐயா தவறு இருக்குங்களா? அப்போ இந்த மாதிரி எல்லாம் செயல்படுத்தி சொல்றப்போ நம்ம வந்து நேரம் நல்ல நேரம்னு பாட்டு பாடலாம், இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில தொய்வுகளை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பு தந்த அகத்தியர் வித்யாலய அறக்கட்டளைக்கும், அதே மாதிரி இப்போ நடத்தக்கூடிய மாநாடு பார்த்தீங்கன்னா 24வது ஜோதிட ஆண்டு விழா. எப்பவுமே நாங்கள் வந்து மாதம் நடத்தினாலும் ஒவ்வொரு ஊரில் நடத்துறதுனால ஆண்டு விழான்னு தான் சொல்கிறது. ஏன்னா ஒரு மாதம் நடத்தின ஊரில் அடுத்த மாதம் நடத்த மாட்டோம். அப்போ எப்பவுமே ஆண்டு விழாவாகவே கொண்டாடுறது. அப்போ அது இல்லாமல் ரவீஷ் ஜெயக்குமார் ஐயா அப்படின்னா அவர் வந்து எல்லாத்தையும் வர வச்சு எல்லாத்தையும் வாழ வைக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு முன்னேற்றத்தை தரணும், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் வளரணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறவர். அந்த ஆசை எப்பொழுதும் மென்மேலும் வளர்ந்து எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் தரணும்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மீண்டும் நன்றி சொல்லி, எனது பெயர் குருமணிகண்டன், பாலக்காடு, கேரளா. எனது மொபைல் நம்பர் 8835155656 8835155656. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை 24வது கருத்தரங்கத்தில் எங்களுடைய அகத்தியர் சங்கத்திலிருந்து அழைப்பு விடுத்தமைக்கு அருமையான முறையில் கேரளாவிலிருந்து வருகை புரிந்து சிறப்பான முறையில், அதாவது சுக்கிர ஓரையிலேயே திருமணத்தை பற்றி பேசியிருக்கிறதுனால இவருக்கும் எதிர்கால ஃபீச்சர் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட அவர் பேச்சுக்கு இன்னொரு கரகோஷம் கொடுத்து பாராட்டு தெரிவித்து அவருக்கு பொன்னாடை போத்தி மகிழ்க்க வருகை புரிகிறாங்க கோயில் பிரியன் ஐயா, வைரமணி மேடம். அவங்க இருவரும் சேர்ந்து பொன்னாடை போத்தி மகிழ்க்குமாறு கேட்டுக்கிறோம்.